எதிரி திட்டும்போது, உங்களுக்கு விரோதமானவர் திட்டும்போது அதை நீங்கள் ஆழமாக கவனித்து போகக்கூடாது. காது கேட்காதவன் போல போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதற்காக மறு உத்தரவு நம்மிடத்திலிருந்து வரக்கூடாது. ஒரு ஊமையனை போல காணப்படணும். இதை நான் நல்லா சிந்தித்தேன். நம்ம அப்படி இருக்கிறோமா என்று நான் என்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தாவீதின் சுவாபம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கவனிச்சேன்னா, இவனுடைய காரியங்கள் வேதனைகள் எதனால் வந்ததென்று அவன் உணர்றான். நான் பாவம் செய்திருப்பனோ, அதனால தான் எனக்கு இவ்வளவு தண்டனை கிடைக்கிறதோ என்று உணர்கிறான். அப்படியே உணர்ந்து போதும் அவனுக்குள்ள நெருக்கத்தை, அவனுக்கு எதிராய் வருகிற எல்லா தீமைகளையும் மனிதரிடத்தில் அவன் சொல்லலை, மாறா தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு சத்தியம். நீங்கள் உங்கள் பாடுகளை, உங்களுக்கு கஷ்டங்களை, பிறர் செய்த துரோகங்களை, பிறர் செய்த காரியங்களை நீங்கள் மனிதனிடத்திலே சொல்ல வேண்டாம், தேவனிடத்திலே சொல்ல வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனிடத்திலே நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வேதனை பெருகும், தேவனிடத்திலே சொல்லும்போது வேதனை மாறும். எத்தனை ஒரு ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் பெரும்பாலான சமயத்தில் நான் என்ன செய்கிறேன், எனக்கு யாராவது தீமை செய்தால், யாராவது என்னை விரோதித்தால் நான் மற்றவர்களிடத்தில் புலம்புகிறேன். எனக்கு ஒரு குறைவு வந்தால் மற்றவரிடத்திலே புலம்பி தீர்க்கிறேன், பேசி தீர்க்கிறேன். எனக்கு இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனை, யாரை பார்த்தாலும் என்னுடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யாரிடத்திலே? மனிதனிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் மாறாக தாவீது என்ன சொல்லுகிறார், நான் தேவனிடத்திலே, அவ்வளவு வசனத்தில் அவர் தேவனிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஒன்று சொல்லட்டும், நான் முடிக்கிறேன். எனக்கு அன்பாண்ட தேவனுடைய பிள்ளை, தீமைகள் எதிராக இருக்கிற காரியங்கள், குறைவுகளை தேவனிடத்திலே சொல்லுவோம். தேவன் செய்த நன்மைகளை மனிதரிடத்திலே சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை மனிதரிடத்திலே சொல்லுவோம். ஆமா, மனிதர் செய்த தீமைகளை தேவனிடத்திலே சொல்லுவோம்.